உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். முதலமைச்சர் டெல்லி சென்றார், பிரதமரை சந்தித்தார், நிதியமைச்சரையும் சந்திச்சிருக்கிறார். சந்திக்கும் பொழுது தமிழக நலத்திட்டங்களுக்கு நிதி கேட்டு மனு அளிச்சிருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது. அப்புறம் பிரதமர்கிட்ட 4 விஷயங்கள் வலியுறுத்தியிருக்கிறாரு. அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது தான் வழக்கம். இதில் மத்திய அரசு சில சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. அது இங்கே தமிழ்நாட்டில் அது ஒரு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் தமிழக மீனவர்கள் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை குறித்து மனு அளித்ததாக தகவல் வெளியாகிருக்கு. முதல் கட்டமாக இது எப்படி பார்க்குறீங்க? இது குறித்த ஆய்வுகளை இதில் அப்பாவு முன்னாள் சபாநாயகர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்தாக அரசு நிகழ்ச்சிகள் தொடக்கத்தில் இசைக்கணும், தமிழ்தாய் வாழ்த்த அரசு நிகழ்ச்சிகளில் முதல்ல இசைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதைய முதல்வர் கலைஞர் 1970 அரசாணை வெளியிட்டார். அதுக்கப்புறம் எல்லா முதல்வர்களும் அரசு நிகழ்ச்சிகளில் எல்லாமே அப்படி தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஒரு தடவை தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்கல, எழுச்சி நிற்கலை அப்படின்னு பிரச்சனை வரப்போ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடம் பாடும்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அரசாணையை பிறப்பித்தார். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இது ஒரு மாநில உரிமை. இதை போய் அரசு விழாவில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பிரதமரிடம் போய் இன்றைய முதல்வர் கெஞ்சுவதா, இதெல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு அவருக்கு கேட்குறார். எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் டைம் கேட்டு முதல்ல ஒரு தேதி சொல்லி, அந்த தேதி ஒத்து வராமல் வேற ஒரு தேதி சொல்லி, பிரதமர் பல தேசப்பற்றுடைய பல நிகழ்ச்சிகள் அவருக்கு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அவர் டைம் கொடுக்கல. அவருக்கு பல முதலாளிகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால தமிழ் மாநிலத்தின் மீது அக்கறை கொண்டு மிகப்பெரிய டைமான 10 நிமிஷத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய அஜெண்டாவை நம்ம முதல்ல கொடுப்போம். அதுக்கு நீங்கள் கூட போகக்கூடிய டீம் அதுக்கு வழி நடத்தும். இப்போத்த முதலமைச்சரோட போன டீம் ஒரே ஒரு IAS அதிகாரியை தவிர மீதி யாருமே பயனுள்ள அனுபவசாலிகள் அல்ல என்பது நம்முடைய கருத்து. வாசகர்கள் அதை தன்னுடைய கணக்கில் கொள்ள வேண்டும். இது ஒரு ஆளுடைய பிரச்சனை இல்லை, ஒரு 10 நிமிட பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க கூடுதலா ஒரு 25 நிமிடமாவது ஒதுக்கி இருக்க வேண்டும். ஒரே ஒரு அஜெண்டா அவர் கேட்டதற்காக. அது என்ன அஜெண்டா? கிட்டத்தட்ட 58 பேர் விசாரணை இல்லாமல் பல மாதம் பிடிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு 24 பேர் சேர்ந்து பழைய இதில் 12 பேர் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 60க்கும் மேலான ஆட்கள் இலங்கையில் கடல்ல அத்துமீறி நுழைந்துட்டாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 165 படகுகள் அவங்களால பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. நீங்க என்ன பண்ணணும்? அந்த அமைச்சரகத்தோட பேசும்போது பிரதம மந்திரியினுடைய கடல் சம்பந்தமான அந்த அதிகாரிகள் குழுவோட பேசுறதுக்கே உங்களுக்கு 1/2 மணி நேரம் வேணும். சார், இந்த 58 பேரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ற கிரைம் ரிக்வஸ்ட் இல்லை. இந்த கிரைம் ரிக்வஸ்ட் இல்லை, டீடைல்டு தமிழனை பாதுகாக்க வேண்டிய சென்சேஷனல் விஷயம் அது ஏதோ இந்த பிரச்சனையை உடனடியாக சரி செய்து கொடுங்கள் என்று ஒரு பத்திரிகைக்கு சொல்லக்கூடிய செய்தியாக தமிழக முதல்வர் அந்த நேரத்தில் அறிவித்திருக்கிறாரே என்ற வருத்தம் இருந்தாலும், குறைஞ்சபட்சம் மீனவர்கள் பற்றிய சப்ஜெக்டை பேச வேண்டும் என்று பேசியிருக்கிறாரே என்ற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீரியஸா பேசணும். இதற்கு 2 பக்கத்திலும் இருக்கக்கூடிய ஆட்களை, பொன்னப்ப நாடாருடைய பையன் முதல்ல நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணனா அவர் பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அதுக்கப்புறம் இலங்கை தொடர்புடைய தொடர்புடைய எந்த அதிகாரிகள் ஆலோசனை குழுவும் நடக்கவில்லை. அப்ப அது குறைஞ்சபட்சம் மக்களிடம் கேட்டு தெரிஞ்சு அந்த படகுகளுடைய சொத்துக்களை மீட்பதற்கு என்ன வழி, ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள அவன் பிரச்சனையை முடிப்பதற்கு
இந்த 10 நிமிட சந்திப்பு பயன்படுமான்னு கேட்டா பிஜேபியிடம் பயன்படாது. கொஞ்சம் சீரியஸா தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ள ஒன்றிய அரசா இருந்தா அது நமக்கு பயனளித்திருக்கும். சரி, அது ஒரு பரவாயில்ல. மேகதாது இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்கனவே ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. 2-3 மாநிலங்கள் பாண்டிச்சேரி உட்பட தென் பகுதியான அனைத்து மாநில முதல்வர்களின் கூட்டத்தை அவங்க கூட்டணும் ஒன்றிய அரசு. அதுக்கு முன்ன நீங்க என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இந்த மேகதாது சப்ஜெக்ட் என்பது காங்கிரஸ் முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ எடுக்கிற தனிப்பட்ட நடவடிக்கை அல்ல. அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களை அவனை உசுப்பி விட்டு கர்நாடகாவுக்கு சிறந்த முதல்வர் சீதாராமையா தான், சிவகுமார் தான் என்று காட்டுவதற்கான அஜெண்டா அவன் செய்யறான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்யணும்? என்னுடைய உரிமையை நீ பறிக்க விடக்கூடாது என்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வலியுறுத்தும் போது அதுக்கு பதில் சொல்லாமல் அங்க போய் நீங்க கேட்டதுனால இந்த சப்ஜெக்டை ஒன்றிய அரசு முடிச்சு விட்டுருவோனா? காவிரி பிரச்சனை உட்பட மேகதாது பிரச்சனை உட்பட 2 மாநிலத்தையும் மோத விட்டு ஏற்கனவே உள்ள சட்ட வழிகாட்டல்களை மீறக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு. நீங்க பிஜேபி அரசை பற்றிய விஜய் அவர்களின் முதல்வர் அவர்களின் பார்வை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உரிமை என்பது பறிபோகாமல் இருக்க வேண்டும். அப்ப அந்த போகாமல் இருப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒன்றிய அரசுக்கும் தேவைப்பட்டால் அனைவரும் பேசி அல்லது அவர் சொன்ன மாதிரியே அனைத்து முதல்வர்களின் கூட்டத்தை ஒன்றிய அரசு கூட்டி மேகதாதுனுடைய எல்லா சட்டபூர்வ பூர்வாங்க வேலைகளையும் உடனடியாக தடுத்து நிறுத்த ஒன்றிய அரசை வலியுறுத்துவது சரியானது. அந்த அஜெண்டாவை அவர் பேசிட்டு வந்திருக்கிறது ஓரளவு பயனுள்ளது. அப்பாவு அவர்கள் சபாநாயகர் சொன்னது போல 70லிருந்து 2021 வரைக்கும் ஒரு நெடிய வரலாறு தமிழ்த்தாய் வாழ்த்து. RN ரவியோடு நம் பஞ்சாயத்து என்பது, RN ரவி சாதாரண ஆள் கிடையாது. RSS பாடசாலையில் பட்டம் பெற்றவர் அவரு எப்படியாவது ஒரு கேப்புக்குள்ள அதை முறியடிக்கணும்னு நினைச்சு அதை முறியடிக்க செய்யாம நிலைநிறுத்திய வெற்றியை வேற ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் எனக்கு அஜெண்டா சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அந்த அஜெண்டாவுக்கு உரிய சூத்திரதாரியே ஒன்றிய அரசு தான். ஃபர்ஸ்ட் நீங்க இதை பாடணும், 2வது அதை பாடணும், வந்தே மாதத்துல தடை செய்யப்பட்ட 4 பேராகிராஃபையும் சேர்த்து பாடணும்னு சொல்லக்கூடிய ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு கைட்லைன்ஸ் என்னன்னு கேட்டா இடம் தெரியாம கோரிக்கை வச்சிருக்கிறார். இதை நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. நாம் போராடி பெற்ற உரிமை, நம் உரிமையை அவர்களிடம் கேட்டு பெற வேண்டியதில்லை. நீங்களே இங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு சொன்னா, நாங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போடுவோம். அப்ப நாங்க நடத்துற நிகழ்ச்சி என்ன? ஒன்றிய அரசினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற நிகழ்ச்சி என்ன? தமிழகத்தில் எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கலந்துக்கிறதும் கலந்துக்காததும் கவர்னருடைய வேலை, ஒன்றிய அரசினுடைய வேலை. ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்தை தவிர வேறு ஏதும் முதல் பாடலாக இருக்கக்கூடாது என்ற அந்த உண்மையை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அவங்க கிட்ட கேட்க வேண்டிய அஜெண்டா இல்லை. ஆனா டெல்லியில போய் இந்த விஷயத்தை 10 நிமிஷத்துல பேசி பைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சில விஷயங்கள் வைத்தாலும் இந்த 3 மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு நமக்கு காசு தரல, எஜுகேஷன் சப்ஜெக்டை ஞாபகப்படுத்தல, இதெல்லாம் சரிதான். ஆனால் நிதி அமைச்சர் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த சப்ஜெக்ட்ல நீங்க கொடுக்கவில்லை என்றால் தமிழகம் அனைவரையும் திரட்டி அதை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று ஒரு நிகழ்ச்சியை அவர் சொல்லிட்டு வந்திருக்கலாம். சரி, சொல்லட்டியும் பரவாயில்ல, இப்ப எல்லாம் எனக்கு டியூ, இந்த சப்ஜெக்டை நீங்க வஞ்சிப்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். ஆகவே தமிழகத்தை ஒரு புதிய முதலமைச்சராக நான் வந்திருக்கின்ற போது பொருளாதார ரீதியாக தடை செய்யாதீர்கள் என்ற ஒரு அப்பீல் அவரு கொடுத்திருக்கணும். கொடுத்திருக்காரா என்பது தெரியல. பத்திரிகைகளையும் காட்சி ஊடகங்களையும் அது இல்லை. ஆனால் தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் பிரதான விஷயங்களை அவர் சொல்லி இருப்பது வரவேற்புக்குரியது. அதை அமுல்படுத்தாத அரசை எதிர்த்து அனைவரையும் இணைத்து போராடி அந்த உரிமைகளை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. முதல்வர் தரப்பிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவும் நேரம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க நேரம் கொடுக்கல அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. அமித்ஷா சந்திப்பு நடக்கல. என்ன காரணமாக இருக்கும்? அமித்ஷாவோடு இவர் நேரம் பெற்று விட்டாரா என்பது அமித்ஷாவினுடைய செய்தி குறிப்புல இல்ல. இவர்கள் சேர்ந்து கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாதான் அவர் புறக்கணிச்சதா அர்த்தம். ஆனால் அவர் குஜராத்துக்கு திட்டமிட்டபடி செல்ல வேண்டிய சூழல் இருந்ததுனால நான் சந்திக்க முடியவில்லை என்பதுதான் அவங்க ஆபீஸுடைய செய்தி குறிப்பு.
ஆனால் நீங்க டெல்லி விசிட் போகும்போது இதுவரைக்கும் இந்த முதலமைச்சர்கள் கடைபிடித்த விஷயம் என்னன்னு சொன்னா 3 முக்கியமான ஆட்களை உடனடியாக கன்ஃபர்மேஷனோட தான் நம்ம போவோம். அதுல 1 பிரதமர், 2 உள்துறை, 3 தான் நிதி. இதுல நேரம் முன்னே இருந்தாலும் 2, 3க்கும் சரியான நேரத்தை பெற்றிருக்க வேண்டும். அல்லது அமித்ஷா நம்மள கொஞ்சம் டோக்கன் போட்டு பார்க்கலான்னு அவருடைய சதி அரசியலை செய்யறாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேக்சிமம் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் 3 பேரும் தான். வேற வழி இல்லாம முதலமைச்சரை சந்திச்சிருக்கலாம். பிரதமர் கேட்ட கோரிக்கைகளை பார்ப்பதாக அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் ஒதுக்கிய நேரம் குறைவு. அந்த நேரத்துல இவ்வளவு விஷயங்களால ஒரு புதிய முதலமைச்சரால பேச முடியுமானா முடியாது. இதோட பெரிய வேலை ஒன்றும் பிரதமருக்கு அப்ப இல்லை. ஆகவே புறக்கணிக்கப்பட்ட சூழலிலும் வந்து விட்டாரே பார்க்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு பார்த்ததா, வந்துட்டு போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு அமித்ஷா விட்டு விட்டாரா, கேட்க தானே வந்திருக்கிற, கொடுக்கறது ஏன் இஷ்டம் தானே என்று நிதியமைச்சர் பேசுகிறாரா என்பது அவர்களுடைய அனுபவங்களிலிருந்து பார்த்தால் ஒரு பாரபட்சமான அணுகுமுறை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை என்றால் மக்களை திரட்டி ஒன்றிய அரசுடைய பாரபட்ச அணுகுமுறையை நம்ம மாற்றுவதற்கான திசை வழியை நாம தான் கண்டுபிடிக்கும். பேசும்போது குறிப்பிட்டீங்க ஒரே ஒரு IAS அதிகாரி மட்டும்தான் ஆட்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லி. பொதுவாக முன்னாள் முதல்வர்கள் இப்போ போயிருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே போயிருக்கிறாங்க. ஜெயலலிதா போயிருக்கிறாங்க, ஸ்டாலின் போயிருக்கிறாங்க, கலைஞர் போயிருக்கிறாரு, எடப்பாடி போயிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் போகும்போது அமைச்சர்கள் உடன் செல்வது வழக்கமா, மற்ற துறை அதிகாரிகள் செல்வது வழக்கமா, அதுக்கு எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள் யாருமே இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு விவரம் தெரியுதோ தெரியலையோ, அனுபவம் உள்ள ஸ்டாலினாக இருந்தாலும் அனுபவம் உள்ள எடப்பாடியாக இருந்தாலும் எனக்கு நிறைய சப்போர்ட் தேவை என்று OPS போன்றவர்கள் நினைத்தாலும் அதிகாரிகள் குழு கணிசமாக கூட அவங்க கேட்கிற கேள்விக்கு பக்கத்துல இருந்து உதவி செய்வதற்காக IAS அழைத்து செல்ல வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதிதான். ஏன்னா அதுக்காக ஒரு தடவை பைல் எடுத்துட்டு வர முடியாது. கூட அனுபவமான அமைச்சர்களை அழைத்து போவது கூடுதல் பொருத்தம். இதுக்கு முன்ன உள்ள ஆட்சிகளுக்கு அனுபவம் உள்ள மந்திரிகள் இருந்தாங்க, அதனால கூட்டின்னு போனாங்க. இப்ப அவர் கூட்டின்னு போகணும்னு சொன்னா தகுதி உள்ள ஒரே ஆளு செங்கோட்டையன் மட்டும்தான். செங்கோட்டையனை மட்டும் கூட்டின்னு போய் என்ன பண்ண போறோம்னு நினைச்சாரோ, அல்லது ஏற்கனவே இவர்கிட்ட வர்றதுக்கு முன்னால செங்கோட்டையன் தனியா இவங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார், அதனால அவரை கூட்டின்னு போகலையா என்பது நமக்கு தெரியல. அரசியலை கூர்ந்து கவனிக்கின்ற போது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதனால இவர் தனியா போனது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அனுபவம் உள்ள அதிகாரிகளோடு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் டீடைல்டு சப்ஜெக்டை நம்ம பேசியிருக்க முடியும். ஏன்னா நிதி தொடர்பானது, உரிமை தொடர்பானது, சட்டம் தொடர்பானது, இந்த சப்ஜெக்ட்ல நம்மளால அவ்வளவு விஷயம் பேச முடியலன்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்டை கையில வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை அந்த பிரதமர்கிட்ட கொடுப்பதற்கு அது பயன்பட்டு இருக்கலாம். அதனால அவர் தனியா போனது அல்லது சம்பந்தப்படாத ஆட்கள் அவர் கூட போயிருப்பது வருத்தமானதுதான் நமக்கு. அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு அவருடைய நேரம் இல்லை, அவர் பிஸியாக இருந்தார், அதனால அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார், சோனியா காந்தி மற்றும் ராகுலை சந்திப்பார், டெல்லி பயணத்தில் சந்தித்து கூட்டணியில் வந்து ஆதரவு தெரிவித்ததுக்கு நன்றி தெரிவிப்பார் விஜய் அப்படின்லாம் செய்திகள் வெளியாச்சு. ஏற்கனவே அதுக்கு திட்டமிடப்பட்டிருந்ததா, திட்டமிடப்படலையா, இல்லை இவங்க டெல்லி பயணத்தில் இவங்கள நாமளா சில பேர் சொல்கிற மாதிரி இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இது எப்படி பார்க்குறீங்க? டெல்லி பொறுத்த வரைக்கும் அவருடைய பயணம் என்பது தனி விமானம், அதில் போடப்படக்கூடிய ஆட்கள், அதோடு சேர்ந்து அந்த அரசு சந்திப்பு நேரம் அதுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. முறைப்படி தலைமைச் செயலாளர் போய் ரிசீவ் பண்ணி பூங்கொத்து கொடுத்து அவரை பார்க்க செய்யறதுல மட்டும் நடந்துச்சு. ரிட்டர்ன் வர்றது என்னன்றது சம்பந்தமா அவருடைய அஜெண்டா 2 சொல்லப்பட்டது. ஒன்று, அமித்ஷா இன்றைக்கே திரும்பி வருவதாக இருந்தால் இவங்களை எல்லாம் பார்த்துட்டு அமித்ஷா அவர்களையும் பார்த்து விட்டு வருவார் என்பதுதான் திட்டமிடல். அமித்ஷா இல்லாததுனால எப்ப அமித்ஷாவை பார்க்கிறோமோ அப்போ எதிர்கட்சிகளை எல்லாம் பார்க்கலான்ற சிந்தனைக்கு அவர் போயிருக்கலாம். அதனால இதுவரைக்கும் அந்த அனைவரையும் சந்திக்கின்ற சமாச்சாரம் என்பது டெல்லியில வாய்ப்பு இருக்கிற மாதிரி பத்திரிகைகள்ல காணோம். ஏன்னா பரபரப்பான விஷயங்கள்ல அந்த அமைச்சரவை சந்திப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய அரசோட சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னும் போது மீதியை பின்னுக்கு தள்ளுவதற்கான வாய்ப்புகள் தான் நம்ம கண்ணு முன்னால தெரியுது. விவசாய கடன் தள்ளுபடி விஷயத்தில் முதல்வர் விஜய் வந்து ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி விவசாய சங்கங்கள்லாம் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க.
அறிவிக்கப்பட்ட அவர் அறிவித்தது என்ன, இல்லை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை அவர் அறிவித்ததை இப்போ வாக்குறுதி சொன்னபடி அவர் செய்யலையா? தமிழ்நாடு அரசினுடைய 2026 தேர்தல் அறிக்கையை எல்லா கட்சிகளுடைய அறிக்கை நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே திமுக தோழமை கட்சிகள் பூரா எங்களுக்கு தர வேண்டிய வெள்ளத்துல தர வேண்டிய பாக்கி உட்பட ஒன்றிய அரசு தரவில்லை, அதை தர வேண்டும், அதை பெறுவோம் என்ற அறிவிப்போட அந்த கூட்டணி அதுக்கு மேல தள்ளுபடி சொல்லலை. ஆனால் விவசாயிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை ரொம்ப நாளாவே டிமாண்ட் என்னன்னு சொன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று 2 கட்ட அறிவிப்பு கொடுத்தாங்க. ஒன்று 5 ஏக்கர் வரைக்கும் வாங்கி இருக்கக்கூடிய அனைவருக்கும் 100% பயிர்க்கடன் தள்ளுபடி. மோர் தேன் 5 ஏக்கர்ஸ் உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி. இதுதான் தேர்தல் கால அறிவிப்பு. வாசகர்கள் என்ன யோசிச்சுக்கணும்னு சொன்னா, இந்த தள்ளுபடி அரசியல் என்பது வங்கி விரும்பி தள்ளுபடி பண்ணுவதல்ல. வங்கியில் போய் கடன் வாங்குறோம், நபார்டு வங்கின்னு ஒரு வங்கி உருவாக்கப்படுகிறது, மத்திய அரசுடைய சட்டத்திட்டங்களில் செயல்படுவது, மாநிலத்திற்கு நீங்க என்ன தள்ளுபடினாலும் மாநில அரசு அந்த காசை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுல இந்த திமுக மற்ற திராவிட கட்சிகள் விவசாயிகளுக்கு செய்கிறார்களே, நமக்கு பணம் வரவில்லையே, அதன் மூலமாக வங்கி வருமானம் குறைகிறதே என்ற கவலை வங்கி அதிகாரிகளுக்கு உண்டு, ஒன்றிய அரசுக்கும் உண்டு. என்னன்னு சொன்னா, மாநில அரசு பொறுப்பு எடுத்து அந்த தள்ளுபடி செய்யும் போது மாநில அரசு அந்த தொகையை திருப்பி தர வேண்டும். தொகையை திருப்பி தர வேண்டும் என்பதுல ஜெயலலிதா பீரியட்ல ஒரு தொகை கம்மியா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது 2வது தவணையா கொடுத்துட்டாங்க. ஆனா அதை முறியடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அரசு. அது எப்படி முடிச்சாங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய வளர்ச்சிக்காக கேட்கல, இந்த அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சில சலுகைகளை வழங்கி விவசாயத்தை ஊக்குவிப்பதன் மூலம் ஒன்றிய அரசுக்கு அது பலன் அளிக்கிறது. ஆகவே மாநில அரசு பணம் கட்டுவதில் நெருக்கடி கொடுக்க கூடாது என்று ஒரு திருத்தத்தை பேசி கிட்டத்தட்ட அவருடைய பீரியட்ல, அதாவது கலைஞர் பீரியட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 2006 7,000 கோடி, 2011 ஜெயலலிதா 12,000 கோடி, 2016-21 பாத்தீங்கன்னா ஒரு 5,000 கோடியும் ஒரு 13,000 கோடியும் ஸ்டாலின் அவர்களால் தள்ளுபடி பண்றது. சுய உதவி குழுக்களுடைய ஒரு 5,000 கோடி சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாயை நபார்டு வங்கிக்கு தமிழ்நாடு அரசு தந்து பயிர்க்கடன் தள்ளுபடியில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் ஏன் செய்யவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 50,000 ஸ்லாப் என்பது மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியில 2.89%, 3% வச்சுக்கோங்க. மீதி ஆட்களுக்கு இந்த சலுகை கிடைக்கல. தோராயமா என்ன சொல்றான்னா 87% ஆட்களுக்கு இந்த தள்ளுபடி அறிவிப்பு பயனற்றதாக மாறி இருக்கிறது. இது ஏண்டா அது மாதிரி வந்ததுன்னு சொன்னா, நபார்டு வங்கி அந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசு 60 நாட்களுக்குள் இந்த தொகையை திருப்பி தர வேண்டும். திராவிட இயக்கங்கள் அதை முறியடிச்சது, நான் எப்ப கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும்னு. அந்த நடவடிக்கையை தைரியமாக தாவேகா அரசு செய்தால்தான் விவசாயிகளுக்கு நிரந்தர தள்ளுபடி பெனிஃபிட் கிடைக்கும். 60 நாளுக்குள்ள நீ கொடுக்கணும்னு சொன்னா எங்கிருந்து வர்றது, எங்கிருந்து கொடுக்கறது? தள்ளுபடின்ற சப்ஜெக்ட் ஒரு சுமை அரசுக்கு. அந்த சுமைய நீ இத்தனை நாளுக்குள்ள எனக்கு கிளியர் பண்ணணும்னு சொன்னா அது கந்து வட்டி அணுகுமுறை. அதனால அந்த 60 நாள் நிபந்தனை என்பது நபார்டு வங்கி சொல்லுவதை தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது போல ஒரு திருத்தத்திற்கு அல்லது அவர்களுக்கு மேலாக இவருடைய அணுகுமுறை இருக்கின்ற வகையில செயல்பட்டாதான் விவசாயிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த சட்ட திட்டங்கள் உள்ள போய் மாட்டிக்கிறதுக்கு நிதி அமைச்சருக்கு அனுபவம் பத்தாது. அனுபவம் உள்ள நிதி நம்முடைய செங்கோட்டையன்ட்ட இவங்க கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வரலாறு சொல்லிக் கொடுக்கிற IAS விஜய் பக்கத்துல இல்லை. இந்த 3ஐயும் அவர் பயன்படுத்தி கொண்டால் விவசாயத்துல 40%க்கும் மேலாம நாம பருவமழையை மட்டுமே, ஜூன் 12ஆம் தேதி வர்ற தண்ணியை வச்சு மட்டுமே விவசாயம் பண்ற ஆட்கள். இந்த விவசாயம் பொய்த்து போவதற்கு இவங்களுடைய அஜாக்கிரதையான அணுகுமுறை பயன்பட்டு விடுமோ என்ற கவலை விவசாயிகளுக்கு வந்திருக்கிறது. இந்த தள்ளுபடி கொடுத்திருக்கப்பட வேண்டும். அதுல உள்ள திருத்தத்தை மீறி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வங்கியில வாங்கின பெரும்பகுதியான ஆட்களுக்கு அந்த தள்ளுபடி கொடுப்பதற்கு ஏற்றாற் போல
பழைய வரலாறை படிச்சு அதற்குரிய அணுகுமுறையை நபார்டு அதிகாரிகளுடன் பேசுவதுதான் நமக்கும் நல்லது, விவசாயிகளுக்கும் நல்லது, அரசுக்கும் நல்லது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தராக கவர்னர் உள்ள நிலையில் முதல்வரே பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற திமுகவின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேகாவுக்கு இல்லை. இது தொடர்பான கொள்கை முடிவுகளை முதல்வர் விஜய் எடுப்பார், அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதிமுக பாமகலாம் கண்டனம் தெரிவித்ததுக்கப்புறம் நான் சொன்னது தவறாக திரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதாகவும் செய்திகளில் வெளியாச்சு. பாமக சொல்கிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக வேந்தர் முதல்வர் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு பாமக அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. திராவிட இயக்க ஆட்சி தமிழகத்திற்கென கட்டமைத்த உயர்தனி கூறுகளை இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு கூறு போட்டு சிதைக்க முயல்வது மாநில உரிமைகளுக்கு இழைக்கும் மாபெரும் துரோகம் அப்படின்னு அதிமுக சொல்லுது. இது எப்படி பார்க்குறீங்க? அனைத்து எதிர்ச்சிகளும் தமிழக சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு அப்புறம் நாம கிடைச்ச வெற்றி தான். சட்ட திருத்தத்தின் மூலம் வேந்தர் என்பவர் தமிழகத்தின் முதல்வர். காலத்துக்கும் அந்த சட்டம் பொருந்தும். ஆனா என்னன்னா, புண்ணியத்துக்கு இந்த விஸ்வநாதன் வேலை வேண்டும்னு ஒரு நகைச்சுவை படம், ஒரு பாட்டு ஒண்ணு வரும். ஏற்கனவே வேலை இல்லாம சிதம்பரம் இருந்தவரை காதலிக்க நேரம் இல்லை. ஆமா, ரவிச்சந்திரன் விஸ்வநாதன் வேலை வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த அது போல இப்ப அவருக்கு வேலை இல்லாம இருந்தவருக்கு இப்ப அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறோம். வேலை கொடுத்ததுக்கு விசுவாசமா அவர் என்ன செய்யறாரு, வரலாறை படிக்கல. இப்ப நான் கூட காலையில் எழுதும்போது சொன்னேன், விஸ்வநாதன் வரலாறை படித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் பதிவு. ஏன்னா உயர்கல்வி அமைச்சகம் ஒரு அறிவார்ந்த ஆளுக்கு கொடுத்திருக்கப்படும். நீங்க கோவி செழியனுக்கு கொடுத்தோம். கோவி செழியன் இருந்த கொஞ்ச நாள்ல அவர் என்னென்ன முன்னேற்றங்களை செய்தார் என்பதை கல்வித்துறையில இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை போய் கேட்டீங்கன்னா தெரியும். திமுக அரசை எதிர்த்து போராடிய பேராசிரியர்களே கோவி செழியனுடைய அனுபவத்தை பாராட்டினார்கள். ஒப்பந்த பேராசிரியர்கள் நியமனம், அப்புறம் துணைவேந்தர்கள் நியமனத்துல கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், இது எல்லாமே அனுபவம் உள்ள ஆட்கள் என்று கேட்டு தெரிஞ்சு ஒரு முன்னேற்றம் வந்தது. இப்ப மறுபடியும் நமக்கு பழைய வரலாறு வந்து விடுமோ என்ற பயம். இவர் என்ன சொல்றாரு, வேந்தராக யாரு வேணாலும் இருக்கலாம். இப்படி போற வாய் தான் எங்க போய் நிற்கும்னா, சமஸ்கிருதம் மற்றும் ஜோசியம் இந்த ரெண்டுத்துக்கும் பாடத்திட்டத்தை மதுரையில அறிமுகப்படுத்தினாங்க. மதுரை யூனிவர்சிட்டியில அதை பண்ண உடனே திமுக அரசு கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்க. 3 மணி நேரத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து அந்த சப்ஜெக்ட் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப அந்த புல்லுரிமைகள் எல்லாம் அந்த வேலையை ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, விஸ்வநாதனுடைய அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, நாம ஐடி அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு கிரகத்தால என்ன பலன், அப்புறம் அந்த பரிகாரம் செய்வதனால என்ன மாஸ்டர் டிகிரி என்று நினைக்கக்கூடிய குஜராத் மாடலுக்கு இவர் கொண்டு சென்று விடுவாரோ என்ற பயம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதை கூர்ந்து கவனிக்கணும். காங்கிரஸ் கட்சி யாருக்காவது மந்திரி பதவியை கொடுத்தா அந்த குரூப் தான் போய் பாராட்டுது, மொத்த தலைமையும் பாராட்டுறது இல்லை. இப்போ இவரு பின்வாங்கி இருந்தாலும் இவர் தாவேகா சொல்லுவதை வரலாறு பூர்வமாக யோசித்து அதில் இருக்கக்கூடிய பழைய சிந்தனைகளை தள்ளி விட்டுட்டு புதிய சிந்தனைகளை, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை, கிட்டத்தட்ட 1,84,000 பேருக்கு நீங்க நிரந்தர பணியாளராக நியமனம் செய்ய வேண்டியது. சென்னை பல்கலைக்கழகம் உட்பட பல இடங்கள்ல துணைவேந்தர் நியமனம் இல்லை, தூங்குது அந்த பயிலு. அதை எடுத்துன்னு போய் துணைவேந்தரை நியமனம் பண்ணி நியமனத்துக்கு அவன் போட்ட தடை சட்டத்தை மாற்றுவதற்கு உயர்கல்வி அமைச்சர் முயற்சிக்க வேண்டும். இப்படி சந்தில ஏற்படக்கூடாது. கோவி செழியன் அவர்கள் உயர்கல்வி அமைச்சராக இருந்தபோது போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் ஆலோசனை பெற்று இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாக்னேஷன், அந்த தடையை, அந்த எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நடவடிக்கைகளுக்கு வெகு தடையா இருக்கிறது துணைவேந்தர் நியமனம். துணைவேந்தர் நியமனத்துல கவர்னர் செய்த அந்த அட்டூழியத்தை மாற்ற வேண்டும் என்ற முடிவு, உயர்கல்வி அமைச்சர் அந்த வேலையை உடனடியாக செய்து தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவது போல அந்த துணைவேந்தர் நியமனம், பேராசிரியர்கள் நியமனம், கல்வித்துறையில் புதிய கல்வி திட்டம் நமக்கு பாதகமாக இருப்பதனால் ஏற்கனவே தமிழகம் சொன்ன அந்த பரிந்துரையை சிலபஸாக ஏற்று உயர்கல்வித்துறையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள்.
விஜய் சென்றார், தமிழ் தாய் வாழ்த்து தொடர்பாக அங்கே வந்து வலியுறுத்தினார். அப்புறம் மீனவர்கள் பிரச்சனைகளை பற்றி வலியுறுத்தினார், மேகதாது பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளை பற்றி பேசினார். சோனியா ராகுலை சந்திக்கலை, அமித்ஷாவை சந்திக்கலை. மொத்தத்தில் இந்த டெல்லி பயணம் முதலமைச்சர் விஜய்க்கு வெற்றியா தோல்வியா? தமிழக முதலமைச்சருடைய டெல்லி பயணம் சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எல்லா மாநில முதல்வர்களும் செல்வார்கள். அதுல ஒரு 50% வெற்றி அடைஞ்சிட்டாலே இந்த அரசாங்கத்திட்ட பரவாயில்ல, நம்ம நல்லா செஞ்சிட்டோம் என்ற திருப்தி வரும். ஒன்றிய அரசு பொறுப்பேற்று 12 ஆண்டுகள்ல தமிழக முதலமைச்சர் மேற்கொண்ட பயணத்தினுடைய வரலாறு நம்ம எடுத்து படிச்சோம் சொன்னா பல நேரங்களில் பல உறுதிமொழிகளை பெற்றல்ல, பல உறுதியான தகவல்களோடு தான் நம்ம டெல்லியில இருந்து சென்னை வந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த விசிட்ல நம்மளால அப்படி சொல்ல முடியல. 1-2 சம்பந்தம் இல்லாத விஷயத்தை அவர்கிட்ட பேசியிருந்தாலும் மீனவர் பிரச்சனையில நமக்கு தீர்வு கையிலேயே தகவல் தெரிவிக்கக்கூடிய அளவில் அல்லது 1-2 நாட்களுக்குள் அரசு செய்வதாக சொல்லி உள்ளது என்ற பதில் நமக்கு வந்திருந்ததுன்னு சொன்னா அது வெற்றி. நிதியமைச்சர்கிட்ட நீங்க கேட்டதுல பழைய சமாச்சாரங்கள்ல நமக்கு 1-2 உடனடியாக தருவதாக ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது வெற்றி. ஆனால் இந்த எந்த உறுதிமொழியையும் இந்த நிதி அமைச்சரோ பிரதமரோ சொல்லாததுனால சடங்கு ரீதியாக நாம போய் பிரதமரை சந்தித்து விட்டுட்டோம் என்று சொல்றோமே ஒழிய ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்ல வாய்ப்பில்லை. தொடர்ந்து ஒரு 2-3 நாள்ல 1-2 செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை நாம ஒரு வெற்றியான பயணமாக ஏற்றுக்கொள்ளலாம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.